வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழிப்பணியாரம்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு அண்ட் இதோடவே நம்ம பொடியை நறுக்கி இருக்க 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் பொடியை நறுக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இது கூடவே 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நான் சின்ன ஸ்பூன்றனால 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸ் ஸ்பூன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாவே போதும். அதே மாதிரி 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கடுகு உளுத்தம்பருப்புலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா வெங்காயத்தை 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஹையில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது 3ஐயும் நம்ம அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். இது 3 ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மாவில் நீங்கள் உப்பு கலந்துருக்கீங்கன்னா இதுவே போதுமான அளவு. மாவு கலக்கலாம், மாவுக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். வதங்கிடுச்சு. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் தோசை இட்லிக்கெலாம் போடுற மாவு மாதிரி தான் இதுவும் நான் அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வதக்கி இருக்க வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி எடுத்துச்சு. இது அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாச்சு ஊற விட்டிங்கன்னா தான் அந்த வெங்காயம், கருவேப்பிலையோட ஃப்ளேவரில் அது இந்த மாவில் இறங்கும். ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு கல் வச்சுட்டு கல் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பணியாரம் சாப்பிட்றப்ப. எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை இதில் ஊற்றிடலாம். நல்லெண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றுங்க. நல்லா ஒரு பக்கம் செவந்தோடனே திருப்பிடுங்க. 2 to 3 மினிட்ஸ் கழித்து திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். திருப்பிட்டு அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ள மாவு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தா 2 சைடு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பணியாரம் எடுக்கிற குச்சி வச்சு உள்ளே விட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.